இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி வந்துட்டு பாருங்கள். இந்த மாதிரி கலராக வரணும். உடனே எல்லாமே போட்டுட்டிங்கன்னா பிரிஞ்சி டேஸ்ட் வராது. சில பேர் எல்லாத்தையும் அப்படியே எடுத்து போட்டுட்டு தண்ணி போட்டுட்டா அது டேஸ்ட் வராதுமா. இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த வதக்கரைச்ச நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து வெங்காயம் தக்காளியிலேருந்து அந்த தண்ணி பிரிஞ்சு அந்த எண்ணெய் எல்லாமே ஒன்று சேர வரணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போடுறேன். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுட்டோமே பார்த்திங்கன்னா எவ்வளோ கலர்ஃபுல்லாக எல்லா வெஜிடபிள்ஸ், பட்டாணி, பீன்ஸு, கேரட்டு இது எல்லாத்தையும் போட்டு இந்த காய் நல்லா வதங்கணுமா. அப்போ தானே நமக்கு சாதத்தில் அரிசியில் எல்லாம் இந்த டேஸ்டெல்லாம் வரும். இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். நம்ம டைம் எடுத்துக்கணுமா. நல்லா வதங்கணும். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதுனால கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அது நம்ம பார்த்து கிளறிக்கிட்டே இருக்கணும், விடக்கூடாது. பார்த்தீங்களா, லைட்டாக சைடில் பிடிக்கிட்டு பாருங்கள். இந்த எண்ணெயிலேயே இந்த காய் வதங்கினா தான் அந்த டேஸ்ட்டே. வதங்கினதுக்கப்புறம் வதங்கும்போது இந்த மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டு, இந்த மிளகாத்தூள் கூட பச்சை வாசனை போகணும் இல்லையா. நீங்கள் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இல்லை நம்ம சாப்பாட்டுக்கு சாம்பாருக்கெலாம் போடுறோம் இல்லையா, எல்லாம் கலந்து வச்சு நம்ம அரைச்சி வச்சுருப்போம். அம்மாலாம் அரைச்சி வச்சுருப்பாங்க. பெரியவங்க, நம்ம வீட்டு பெரியவங்களாம் மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சி சாப்பிட்டு தானே பழக்கம். அரைச்சி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் இதில் போட்டுடணும். இது ஒரு சேர நல்லா வதங்கி வரணும். வந்ததுக்கப்புறம் காயெல்லாம் நல்லா வெந்து வரும்போது என்ன செய்யணும், இப்போ 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், 4 டம்ளர் தண்ணி தான். அது குக்கர் இல்லைன்னா, குக்கரில் வச்சா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கம்மியாகவே ஊற்றலாம். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணினா நான் 3 டம்ளர் தண்ணி தான் விடுவேன். அதுவே புது அரிசியாக இருந்தால் 3 டம்ளர் விட்டால் கூட போதும். சரிங்களாம்மா, அதுதான் அளவு.